குறை புரத டயட் எனப்படுவது குறைந்தளவு புரதங்கள் கொண்ட உணவுகளை எடுத்துக்கொள்ளும் ஒரு உணவு வழக்கம் ஆகும். இந்நிலையில் இந்த உணவு வழக்கத்தை பின்பற்றும் நபர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்ன என்று இங்கு காணலாம். இந்த டயட்டை பின்பற்றுபவர்கள் முழுமையாக புரத உணவை எடுக்காமல் இருக்கக்கூடாது. உடலின் ஆரோக்கியத்தில் புரதத்தின் பங்கு முக்கியமானது என்பதால் பிடித்த உணவுகள் வழியாக அதனை சேர்த்துக் கொள்ளலாம். உலர் பழங்கள் தவிர பிற பழ வகைகள், பட்டாணி, பீன்ஸ் போன்றவை தவிர பிற காய்கறிகள், ஆலிவ் எண்ணெய், வெண்ணெய் போன்றவற்றை சேர்க்கலாம். மேலும் பால் இல்லாத காபி, டீ, குறைந்த அளவு சர்க்கரை, ரொட்டி, ஓட்ஸ், அரிசி போன்றவை எடுத்துக் கொள்ளலாம். குறைந்த அளவு புரத உணவை எடுத்துக் கொள்வது உடல்நல பிரச்சினைகளை குறைக்கிறது. உதாரணமாக புரதம் செரிமானமாகும் போது உடலில் யூரியா உற்பத்தியாகி சிறுநீர் வழியே வெளியேறும். சில நேரங்கள் சிறுநீரகங்கள் செயல்படவில்லை என்றால் யூரியா கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். பைனில்கெட்ரோனூரியா மற்றும் ஹோமோசைஸ்டினுரியா ஆகிய பாரம்பரிய வளர்ச்சி மாற்ற பிரச்சினைகளுக்கு இந்த வகையான டயட் ஒரு சிறந்த தீர்வாகும். எலும்புகளில் கால்சியம் குறைபாடு ஏற்படும் போதெல்லாம் புரதமானது தேவைப்படும் ஊட்டச்சத்து சமநிலையை வழங்குகிறது. புரத உணவுகளை குறைக்கும் போது எலும்பு தொடர்பான பிரச்சினை ஏற்படலாம். புரதம் மற்றும் அமினோ அமிலங்கள் குறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்வது ஆயுட்காலத்தை அதிகரிப்பதோடு புற்றுநோய், இருதய நோய் அபாயத்தையும் குறைக்கிறது. குறைந்த புரத உணவு எடை இழப்புக்கு காரணமாக அமைகிறது. ஆனால் அவற்றில் எந்தெந்த உணவை எடுத்துக் கொள்ளலாம் என்பதை தகுந்த ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்வது அவசியம். புரதம் குறைந்த உணவை எடுத்துக் கொள்வது கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டை ஏற்படுத்தும் என்பதால் இதனை மருத்துவரின் ஆலோசனையுடன் எடுத்துக்கொள்ள வேண்டும்.